பிவி ஸ்மெட்டா பார்ட்னர் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிவி ஸ்மெட்டாவிலே என்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்வதற்காகவும், ஏழு பிவி ஃபார்மிங் பண்ண என்ன பிளான், என்ன கிடைக்கும், ரிவார்டு என்ன கிடைக்கும் என்று சொல்வதற்கும், சிறு பார்ட்னரை பற்றி பேசுவதற்கும், ஏழி படர் ஆப்பரை பற்றி பேசுவதற்கும் வருகிறார் ஒருத்தர். நம்ம லீடர் வருகிறார். ஆனால் நம்ம எதுக்காக ஓடுறோம்? காலையில் இருந்துச்சுன்னா பணம் 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 எவ்வளோ இருந்தாலும் பத்தலை. ஈட்டி எட்டினவர்களும் பணம் பாயும், பணம் பாதாள வரும் பாயும். பணம் இருந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும். இதில் வயசு வரம்பு எதுவும் கிடையாது. எவ்வளோ பணம் போடுகிறோம், ஒரு 1,00,000 ரூபாய் போட்டால் கூட இதில் எவ்வளோ எடுக்கலாம், ரிவார்டு எடுக்கலாம்னு சொல்லி தெளிவாக பேசுவதுக்காக தான் வருவார். ஆனால் என்னென்னா, இதில் பணம் நம்மளோட தேவைக்கு பத்தாமல் தான் பணம்னு பணத்துக்காக தேடி போய்கிட்டு இருக்கோம். 1,00,000 ரூபாயை போட்டு ஒரு 5 லட்ச ரூபா போட்டால் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா அதுக்கு ஆட்கள் தேவை. நம்ம 5 மணிக்கு போய் கடையை நிற்கணும். ஆனால் இதில் வீட்டில் இருந்துட்டு இன்னைக்கு ஆரம்பித்து பிளான் போட்டோம்னா நாளைக்கே நமக்கு ரிவார்டு உடனே வந்துடுதுங்க. அது தெளிவாக சொல்லுவதற்கு தான் நம்மளுடைய லீடர் 2015 பேல்வில் வந்ததுலேருந்து இன்று வரும் தடம் பெறலாமல் ஒரே வழியிலே நேர்முனை சிந்தனையை நம்ம அழைத்து கொண்டு செல்லுகிறார். சில லீடர்கள் வருவாங்க, சில பக்கம் கிடைக்குது சொல்லி நம்மளை கொண்டு வேற பக்கம் மாட்ட விட்டுட்டு தெரியல, கம்பெனி லாஸ் ஆச்சுன்னு ஓடிடுவாங்க. ஆனால் இந்த நம்ம லீடர் இதுவரை அப்படி செய்ய இல்லைங்க. 2015 நேர்முனை சிந்தனையிலேயே போயிட்டு இருக்காங்க. இதனால் பிவி ஸ்மெட்டாவை தெளிவாக சொல்வதற்காக ஈரோட்டில் இருந்து நம்மளுடைய வெங்கடேஷ் சாரை வெல்கம் பண்ணுறேன். சார் வெங்கடேஷ், வெல்கம் சார். வெல்கம் சார். வணக்கம். தேங்க்யூ சார், நாகராஜன் சார், தேங்க்யூ. ஸோ அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சியாக இருங்கள், மகிழ்ச்சியோடு தொடங்குங்கள், ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிவிசி மெட்டாவுடைய வளர்ச்சியும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல நிறைய நபர்கள் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய நபர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சிஸ்டம் எப்படி ரன் ஆயிட்டு இருக்கா, இது எப்படி மக்கள் சம்பாரிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டுட்டே அப்படியே மனசுக்குள்ளேயே கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா இன்னும் அவங்க அந்த களத்தில் இறங்கி அவங்க செயல்படல. அவங்க அப்படியே இருக்கட்டும், அவங்க பார்வையாளராகவே இருக்கட்டும். ஆனா நாம் எல்லாருமே இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிற களத்துக்குள்ள இறங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க நம் தயாராயிட்டோம். அதுக்குண்டான பயிற்சி முயற்சி இதை நம்ம எடுக்கணும் இல்லைங்களா? ஸோ நிறைய ஆன்லைன் ஆஃப்லைன் மீட்டிங் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அந்த பயிற்சியை நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப அதை நம்ம கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அனைவருமே வெற்றியாளர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிரசன்டேஷனை கொஞ்சம் பார்ப்போம். உங்களுடைய மொபைல் கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கங்க. ரொட்டேட் போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஏற்கனவே கொடுத்த ஒரு பிளான்ல ஒரு மாற்றத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அனைவருமே வெற்றியாளர், அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்ம பெருமைப்படும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம நேர்மறை சிந்தனையோடு செயல்படணும். நேர்மறை சிந்தனை அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? என்னால முடியும், நான் அதை சாதிப்பேன், என்னுடைய கோல்ல நான் வெற்றி அடைவேன். அப்ப நான் ஒரு விஷயத்த கத்துக்கும் போது என் மனசுக்குள்ளேயும் சரி, என்னுடைய மைண்ட்லயும் சரி, எந்த ஒரு குழப்பமும் வச்சுக்காம தெளிவா நான் கத்துக்குவேன். அப்படிங்கிறது தான் நேர்மறை சிந்தனை. நேர்மறை சிந்தனையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ வைத்து வாழ்வோன்ற ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு வாழ வைத்து வாழ்கிறோன்ற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அப்படின்னா அதனுடைய மாற்றங்கள் என்ன? வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிறது ஒரு பேல்வின் இன்டர்நேஷனல் சிஸ்டத்துல ஒரு கிரவுண்ட் ஃபண்டிங் மூலியமாக நம்ம அனைவரையும் வாழ வைத்து வாழ்வோம் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டியா இருந்தோம். இன்னைக்கு வாழ வைத்து வாழ்கிறோன்ற ஒரு மிகப்பெரிய பிவிசி கம்யூனிட்டியா மாறிட்டோம். அப்ப மற்றவர்களை வாழ வைத்து வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட நம்ம இன்னைக்கு பிவிசி மெட்டாவில் டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அப்படி டிராவல் ஆகும்போது இந்த ஃபியூச்சர் ஆஃப் மணி, இந்த பிவிசி மெட்டா, அப்ப ஆல்ரெடி நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்?
ஆக்டிவ் இன்கம்ல இருக்கமா இல்ல பேசிவ் இன்கம்ல இருக்கமா அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுல எத்தனை பேர் தெளிவாயிட்டோம் அப்படிங்கிறது தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணாலும் நீங்க ஆக்டிவ் இன்கம் தான். சோ நீங்க இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல பிசினஸ் நடக்கும், வியாபாரம் நடக்கும், தொழில் நடக்கும். அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நாம இருக்கும் போது நடக்கிறது. நாம இருந்தா மட்டும்தான் நடக்கும், நாம இருந்தா மட்டும்தான் வருமானம் வரும் அப்படிங்கிறதுக்கு அத்தனையும் ஆக்டிவ் இன்கம் அதுக்கு பேர். பேசிவ் இன்கம் அப்படின்னா நாம இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு துறை, அதுதான் பேசிவ் இன்கம். அப்ப நாம இல்லாம ஒரு வருமானம் வர துறை இன்னைக்கு எவ்வளவு பேர் செஞ்சிட்டு இருக்கோம்? சார், நான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டேன், என்னுடைய வருமானம் தடையில்லாம வருமா? கண்டிப்பா கிடைக்காது. ஒரு சின்னதா ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கு, ஒரு மாசம் என்னால வேலைக்கு போக முடியல, அப்ப எனக்கு வருமானம் வருமா? வராது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஆக்டிவ் இன்கம்ல தான் இருக்கிறோம். முதல்ல அதை எல்லாருமே மைண்ட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் இன்கம்ல இருக்கிற நாம பேசிவ் இன்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பயிற்சி, முயற்சி கண்டிப்பா வேணும். இன்னைக்கு ஒரு கடை வச்சிருக்காரு, அந்த கடையை அவர் விட்டுட்டு ஒரு நாள் லீவ் போட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு எனக்கு வருமானம் இல்லைங்க. அப்படியே அவர் வெளியே வந்தாலும் அவருடைய கவனங்கள் முழுவதும் எங்க இருக்கும் தெரியுங்களா? அவருடைய தொழில இருக்கும், அவருடைய கடையில இருக்கும், அவருடைய பிசினஸ்ல இருக்கும். என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ, ஏது பண்ணிட்டு இருப்பாங்களோ, இவங்க வந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு. அப்ப இவர் ஒரு பயிற்சிக்கு வந்திருந்தா கூட அவர் மனது முழுவதும் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த ஆக்டிவ் இன்கம்ல தான் இருக்கும். சோ அதை பேசிவ் இன்கம்ல இருக்கவங்களை யோசனை பண்ணி பாருங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பிங்கிற மாதிரி அவங்க தெளிவா உட்காந்து நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெளிவா கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேசிவ் இன்கத்தை உங்களாலும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா ஏன் நம்ம அதை கத்துக்க கூடாது? வாருங்கள் நண்பர்களே, நம்ம அனைவரும் பேசிவ் இன்கத்துக்குள்ள கண்டிப்பா கத்துக்க முடியும். சோ அப்ப பார்க்கும்போது இன்னைக்கு வேர்ல்டு வைடு டிஜிட்டல் வேலட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் இன்னைக்கு உலகமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் அக்கௌண்ட்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பால்வின் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் இன்னைக்கு அவங்களுடைய பால்வின் கரன்சியை இந்த உலகத்துக்குள்ள கொடுத்து உலகம் முழுவதும் இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்துற அளவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்கன்னா அதுதான் இந்த பிவிசி மெட்டா. ஓகே, இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ கரன்சி லான்ச் வந்து பாத்தீங்கன்னா 2022 தான் இங்க லான்ச் ஆச்சு உலகம் முழுவதும். அப்படிப்பட்ட இந்த பிவிசி மெட்டாவில தான் இன்னைக்கு நம்ம பேசிவ் இன்கத்தை அடைய போறோம். நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, எந்த துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் சரி, எப்படி டைட் ஷெட்யூல்ல இருந்தாலும் சரி, ஆனா நீங்க பண்றது அத்தனையும் ஆக்டிவ் இன்கம் தான் அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஏத்துக்கணும். நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த பேசிவ் இன்கத்தினுடைய சுவை உங்களுக்கு புரியும். அப்ப பிவிசி மெட்டாவில பேசிவ் இன்கம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம். ஏனென்றால் பிவிசி மெட்டா அப்படிங்கிறது ஒரு பொருள் கிடையாது. பிளாக் செயின் டெக்னாலஜியில செயல்படக்கூடிய ஒரு கிரிப்டோ டோக்கன். பிளாக் செயின் டெக்னாலஜி என்னைக்கும் எந்த மக்களையும் எந்த நாட்டிலையும் சரி இதுவரைக்கும் அதுல ஏமாற்றங்கிறது கிடைச்சதே கிடையாது. நம்பிக்கையா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜி தான். ஓகே, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை உருவாக்கப்பட்ட இந்த கிரிப்டோ டோக்கன் எல்லாம் நாம எங்க சேவ் பண்றது? ஏன்னா நமக்கு தெரிஞ்சது பேங்க் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஏன்னா மணி சர்க்குலேஷன் எங்க நமக்கு தெரியும்னா பேங்க்ல பணம் போடலாம், பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணலாம், பேங்க்ல பணம் எடுத்துக்கலாம், ஏடிஎம்ல எடுத்துக்கலாம், மொபைல் வேலட்டை உருவாக்கலாம். இதுதான் நமக்கு தெரியும் இல்லையா? மெய் நிகர் நாணயமான இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாமே ஒரு டிஜிட்டல் டீசென்ட்ரலைஸ்ல செயல்படக்கூடிய ஒரு டிஜிட்டல் வேலட்ல தான் வாங்க முடியும், விற்க முடியும், சேவ் பண்ண முடியும். அப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டா டீசென்ட்ரலைஸ்ல செயல்படக்கூடிய வேலட்ல மட்டும்தான் சேவ் பண்றோம். ஏன்னா நம்மளது எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜி. அப்ப ட்ரஸ்ட் வேலட், மெட்டாமாஸ்க், பிட்கிட்
இனிஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு 4 விதமான வேலட்டுகளை நம்மளுடைய சிஸ்டமே நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. இதுல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ இந்த வேலட்டை நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுல ஒரு 12 வார்த்தைகள் வரும். அந்த 12 வார்த்தைகளை பாதுகாப்பாக நீங்க பிரிண்ட் பண்ணி உங்க வீட்டுல வச்சிருங்க. முடிஞ்சா பத்திரத்துல கூட பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறது நான் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. அப்ப இதை யார் சார் ஆபரேட் பண்ண முடியும்னா நீங்க தான் பண்ண முடியும். அப்ப இதுக்கு செக்யூரானது என்ன தெரியுங்களா? உங்களுடைய இமெயில் ஐடியோ போன் நம்பரோ பேரோ அதெல்லாம் கிடையாது. இதுல ஒரு 12 வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். அந்த 12 வார்த்தைகளை பாதுகாப்பாக நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 12 வார்த்தைகளை பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த வேலட்டை எந்த சிஸ்டத்துல வேணாலும் எந்த மொபைல்ல வேணாலும் நீங்க ரீஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அப்ப எனி ஒன் டீசென்ட்ரலைஸ்ட் வேலட் டி ஆப்னு சொல்லுவோம். இதை ஓபன் பண்ணிக்கங்க. ஸோ ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்மளுடைய சிஸ்டத்துக்குள்ள வரணும், இந்த பிவிசி மெட்டாக்குள்ள பேசிவ் இன்கம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்ப சிஸ்டம் இந்த ஃபியூச்சர் ஆஃப் மணில என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். நம்மளுடைய டீசென்ட்ரலைஸ்ட் வேலட் மெட்டாமாஸ்க், பிட்கிட் அண்ட் ட்ரஸ்ட் வேலட்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? சோ ஒரு ட்ரஸ்ட் வேலட்னு வச்சுக்கங்களேன். அந்த வேலட்ல பிவிசி மெட்டா அப்படிங்கிற ஒரு டோக்கனை நாம செலக்ட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணி அந்த வேலட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு 1000 ரூபாய்க்கு உண்டான பிவிசி மெட்டாவை அந்த இடத்துல ஹோல்டு பண்ணி வைங்க. அடுத்து மினிமம் 100 பிவிசி மெட்டா அப்படி வச்சுக்கோங்க. பிஎன்பி நீங்க ஒரு 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்குள்ள கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு மினிமம் $11 இருந்து $100 வரைக்கும் நீங்க சேவ் பண்ணி வைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சீடு பார்ட்னர்ல நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்குறாங்க. நீங்க மினிமம் ஒரு $11 கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 500 பிவிசி இருந்தால் கூட நீங்க பண்ண முடியும். ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க பண்ணி வச்சுட்டீங்க, ஒரு $100 நிகரா நீங்க பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிவிசி மெட்டா இப்ப கிடைக்கும். ஏன்னா இப்ப விலை கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால நிறைய பிவிசி மெட்டா கிடைக்கும். அப்ப $100 உண்டான பிவிசி மெட்டா உங்களுடைய சீடு பார்ட்னர்ல சேவ் ஆகும். ஸ்டேக்கிங், டோக்கன் ஃபார்மிங் மினிமம் $100 நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் $100 ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப சீடு பார்ட்னர்ல நமக்கு டிஜிட்டல் அசெட் கிடைச்சிருச்சு. டோக்கன் ஃபார்மிங்ல தான் நம்ம ஏர்னிங்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா சீடு பார்ட்னர்ல டிஜிட்டல் அசெட் அப்படிங்கிறது பிவிசி மெட்டா. டோக்கன் ஃபார்மிங்கிறது பிவிசி மெட்டாவை விதைச்சு டாலரை நிறைய சம்பாதிக்க போறோம். தினசரி வருமானம், வார வருமானம், மாத வருமானம் இப்படி சம்பாதிச்சுட்டு இருக்க அத்தனை பேருமே இதுல சம்பாதிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குறைந்தது ஒரு 12,000 ரூபாய் இருந்தாலே பண்ண முடியும். ஒரு 20,000 ரூபாய் நீங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அசட்டை உங்களுக்கு உருவாக்க முடியும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த பிவிசி மெட்டாவில ஒரு 20,000 ரூபாய் அப்படிங்கிறத நாம ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சாலும் சரி, இல்ல ஒரு ஃபியூச்சர் ஆஃப் மணிக்காக நான் இத இன்வெஸ்ட் பண்றேன், ஃபார்மிங் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் சரி, இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு நம்ம பண்ணியாச்சு. நாம் ஏன் சீடு பார்ட்னர் ஆக வேண்டும் அப்படின்னா தொடர் வருமானங்கள் நமக்கு ஃபார்மிங்ல தான் நிறைய வருமானங்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? சோ அதே போல இப்ப சீடு ஃபண்டிங்லயும் நமக்கு ரெஃபரல் ரிவார்டு 20 லெவல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப சீடு ஃபண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 500 பிவிசி மெட்டாவில இருந்து 5000 பிவிசி மெட்டா வரைக்கும் ஸ்டேக்கிங் பண்ணலாம். அப்ப நீங்க ஒரு 500 பிவிசி மெட்டா அங்க ஸ்டேக்கிங் பண்றீங்கன்னா தினம் ஒரு பிவிசி மெட்டா உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். சரி, உங்களுடைய டீம்ல நிறைய பேர் 500 பண்றாங்க. அவங்க டெய்லி ஒவ்வொரு பிவிசி மெட்டா வாங்கும் போது அவங்க ஃபர்ஸ்ட் லெவலா இருந்தாங்கன்னா 0.20% உங்களுக்கு ஆட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 20 பேர் ஃபர்ஸ்ட் லெவல்ல ஆளுக்கு 500 பண்ணிட்டாங்க, 20 பிவிசி மெட்டா சம்பாதிக்கிறாங்க. 20 × 20% அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பிவிசி கிடைக்கும்? 5 பேர்த்திட்ட இருந்து ஒரு பிவிசி கிடைக்கும், 10 பேர்த்திட்ட இருந்து 2 பிவிசி, 20 பேர்னா ஒரு நாளைக்கு 4 பிவிசி மெட்டா உங்களுக்கு ரிவார்டா கிடைக்கும்.
அப்ப ரெண்டாவது லெவல் 19%, மூணாவது லெவல் 18%, 17, 16 எப்படி டோக்கன் ஃபார்மிங்ல கிடைக்குதோ அதே மாதிரி 20 லெவலுக்கு நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். அத்தனையும் பிவிசி மெட்டா அசட்டாவே கிடைக்கும். சோ இந்த வாய்ப்பை யாரெல்லாம் பயன்படுத்தலையோ அது அத்தனை பேரும் பயன்படுத்துங்க. உடனடியாக உங்க வேலட்ல 500 பிவிசியை நீங்க ஆட் பண்ணுங்க. உங்க டீமுக்கு அதை தெரியப்படுத்துங்க, புரிய வைங்க. மீட்டிங்ல அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து டோக்கன் ஃபார்மிங்ல தொடர் வருமானங்கள் நமக்கு கிடைக்கும். சீடு பார்ட்னர் ஆனவுடன் என்ன கிடைக்கும்? நாம எவ்வளவு கொடுத்திருக்கோம், $10, $100, $200, அதுக்கு உண்டான பிவிசி மெட்டா நமக்கு கிடைக்கும். ஃபார்மிங் பண்ணுவதற்குண்டான பர்மிஷன் கிடைக்கும். அதாவது நமக்கு ஒரு ஃபார்மிங்ல ஒரு ஐடி நம்பர் கிடைக்கும். அந்த ஐடி நம்பர் நீங்க லைஃப் டைம் பயன்படுத்திக்கலாம். எப்ப நீங்க ஃபார்மிங் பண்ணாலும் சரி, உங்களுக்கு மினிமம் 200% இருந்து 400% வரைக்கும் நமக்கு ரிவார்டு கிடைக்கும். இப்ப டோக்கன் ஃபார்மிங்ல மினிமம் $100 இருந்தாவே நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். சோ அப்ப செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு இருக்கு, ஆலிபேட் ரிவார்டு இருக்கு, அடுத்து என்ன இருக்குங்க, டீம் ரெஃபரல் ரிவார்டு இருக்கு, அடுத்து செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு லிமிட் இருக்கு. ஒரு 4 விதமான வருமானத்தை இந்த சிஸ்டம் அழகா நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. இது ஃபார்மிங்ல இருக்கு. ஓகேங்களா? சோ இத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட். நீங்க $100 ஃபார்மிங் பண்றீங்களா, உங்களுக்கு 200% $200. $1000 பண்றீங்களா, 200% $2000. $10,000 பண்றீங்களா, 200% $20,000. சோ இந்த இடத்துல செல்ஃப் ஃபார்மிங்க்கு மினிமம் 100ல இருந்து $50,000 வரைக்கும் நீங்க உங்களுடைய ஐடியில செல்ஃபா பண்ண முடியும். அதுக்கு 200% ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி 0.20% வீதமாக உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப செல்ஃப் ஃபார்மிங்ல நம்ம எவ்வளவு ஃபார்மிங் பண்றோமோ அது 2 மடங்காக நாம் சம்பாதிக்க முடியும். அப்ப 0.20% அப்படிங்கும் போது ஒரு 1000 நாளைக்கு நமக்கு டெய்லி 0.20% வீதம் நம்மளுடைய ரிவார்டை நமக்கு கொடுத்துருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு $1000 ஃபார்மிங் பண்ணிருக்கிறீங்க, 0.20% ஒரு நாளைக்கு $2 அப்படின்னு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1000 நாளைக்கு தினசரி $2 உங்களுக்கு ஏட் ஆகி 1000 நாள் முடியும் போது பாத்தீங்கன்னா $2000 உங்க வேலட்ல ரிசீவ் ஆயிருக்கும். எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அருமையா கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுடைய பிவிசி மெட்டா ஓன் ப்ராஜெக்ட். சூப்பர். ஓகே, இப்ப நான் 1000 டேஸ்ல என்னுடைய பணம் 2 மடங்காக வருவது உறுதி அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் விரைவா எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம சிஸ்டம் அருமையாக ஆலிபேட் ரிவார்ட் ஆஃபர் 7 days அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த 7 days ஆஃபர் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் நாள்ல நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்ப்போம். ஆலிபேட் ரிவார்ட் நாம $100, ஏன்னா இங்க சிஸ்டம் 100 மடங்கில் 1:2 ஒரு பேர் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. 100 மடங்கில் 1:2 நடந்தால் ஒரு பேர் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஒரு பேர் நடக்கும் போது நமக்கு என்ன நடக்குங்கிறத இப்ப பார்ப்போம். சோ நாம $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டோம். நம்மளுடைய ஏ அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கங்களேன். சோ அந்த நபர், அதாவது நம்மளோட டைரக்ட்ல இருக்கக்கூடிய 20 பார்ட்னர்கள்ல தான் இப்ப நம்ம வேலையை பார்க்க போறோம். அப்ப அந்த ஏங்கிற நபர் ஒரு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் லைன்ல. அதே ஃபர்ஸ்ட் லைன்ல பிங்கிற ஒரு நபர் ஒரு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டார். இதுக்கு பேரு தான் 1:2 ரேஷியோ பிளான். அப்ப இந்த 1:2 ரேஷியோ பிளான்ல நமக்கு ஆல்ரெடி செல்ஃப் ஃபார்மிங்ல எவ்வளவு கிடைக்குது, 0.20% கிடைக்குது. இந்த ஆலிபேட் மூலியமாக நமக்கு எவ்வளவு கிடைக்குங்கிறத பார்ப்போம். இந்த ஆலிபேட் ரிவார்டு மூலியமாக 0.70% கிடைக்கும். அடுத்து செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டாக 0.20% கிடைக்கும். டோட்டலாக 0.90%. இப்ப நம்ம 100ங்கிறதுனால அங்க $0.90 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அடுத்து
ஒவ்வொரு நாளும் நமக்கு அது கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 81 ரூபாய் சம்திங் நமக்கு ஏட் ஆகும். 81 ரூபாய் இன்ட்டு 223 நாள் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா 18,000 ரூபாய்க்கு உண்டானது நமக்கு கிடைக்கும். பிளஸ் 1710 இது ரெஃபரல் ரிவார்டோடைய டோட்டல். மொத்தமாக 19,710 ரூபாய். ஒரு பேர் மேட்சிங் 1:2ல ஒரு பேர் மேட்சிங் பண்ணியிருந்தாலே நமக்கு இவ்வளவு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப எவ்வளவு நாள்ல கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 223 நாட்கள்லயே நமக்கு கம்ப்ளீட். இது ஃபர்ஸ்ட் டே 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். இரண்டாவது நாள் நாம $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி 2 நாள் ஆயிடுச்சு. இரண்டாவது நாள்ல தான் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஏ ஒரு 100 செல்ஃப் ஃபார்மிங், ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பி ஒரு 100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காரு அப்படின்னா நமக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டாக 0.70% கிடைக்காது, அதோட 0.60% கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா இரண்டாவது நாள் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு குறையாது, எப்போதும் போல உங்களுக்கு $0.20 கிடைக்கும். அடுத்து டோட்டலாக $0.80 நமக்கு கிடைக்கும். ஓகே, எவ்ரிடே ஒரு 72 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்ப 72 இன்ட்டு 250 நாள் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய 2 மடங்கு இன்கம் நமக்கு கிடைச்சிருது. பிளஸ் ரெஃபரல் ரிவார்டும் நமக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட 19,710 ரூபாய் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்ப இரண்டாவது நாள் அப்படிங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா 250 நாட்கள் அந்த ரிவார்டு நமக்கு கம்ப்ளீட். சரி, மூன்றாவது நாள் நம்ம $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி மூன்றாவது நாள் வந்துருச்சு. இப்ப மூணாவது நாள்ல நமக்கு 1:2 நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு ஏ $100 பி ஒரு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டாங்க. இப்ப நம்மளுடைய எக்ஸ்ட்ரா இன்கமான அந்த ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.50% நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%, டோட்டலாக 0.70% நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நம்மளுடைய இன்கம் பாத்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ்ல 63 ரூபாய். ஸோ இன்ட்டு 63 இன்ட்டு 286 நாட்கள்ல வரும் 63 ரூபாய் வீதம் 286 நாட்களுக்கு நமக்கு வரும். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 பிளஸ் 1,710 19,710 ரூபாய் நமக்கு 250 நாள்ல வந்துடும். ஓகே, 286 நாட்கள். நாலாவது நாள் நாம $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி நாலாவது நாள் ஆயிடுச்சு. இப்ப நாலாவது நாள்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய 2 பார்ட்னர் ஒரு ஏ அண்ட் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க செல்ஃப் ஃபார்மிங்ல 100 பண்ணிட்டாங்க. இப்போ 1:2 நமக்கு பேர் மேட்சிங் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு எவ்வளவு சார் கிடைக்கும் ஏர்லி பேர்ட் ரிவார்டோட ஸ்பீட் அப்படின்னா 0.40%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.60%, அதாவது $0.60 நமக்கு வேணாம். ஸோ அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு நாள் இன்கம் பாத்தீங்கன்னா 54 ரூபாய். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 333 நாளைக்கு நமக்கு அந்த ரிவார்ட் வந்துடும். ஸோ 2 மடங்கு லாபம் 18,000 ரூபாய் வந்துடும். பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு வந்துடும். டோட்டலாக 19,710 ரூபாய் நமக்கு கிடைச்சிடும். ரைட், ஐந்தாவது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஐந்தாவது நாள் நம்ம 100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி 5வது நாள் ஆயிடுச்சு. ஆனா 2 நபர்களை நம்ம ஆக்டிவ் பண்ணல. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல 2 பார்ட்னர்களை 100 ஏபில 100 ஆக்டிவ் பண்றோம். ஸோ அப்ப நமக்கு 1:2 பேர் மேட்சிங் ஆகுது. இப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்டாக நமக்கு 0.30% எக்ஸ்ட்ரா ரிவார்டு கிடைக்குது. ஸோ செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20% எக்ஸ்ட்ரா கிடைக்குது. சரி, அடுத்து டோட்டலாக 0.50% நமக்கு கிடைக்குது. அப்ப ஒரு நாளைக்கு $0.50 நமக்கு ரிவார்டா கிடைக்குது. அப்ப ஒரு நாளைக்கு $0.50 அப்படின்னா 45 ரூபாய் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 45 இன்ட்டு 400 நாள் போட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் ரிவார்ட் நம்ம கம்ப்ளீட் ரெஃபரல் ரிவார்டோட நமக்கு 19,710 நமக்கு கிடைக்கும். ஓகே சார்.
5 நாள் வரைக்குமே அந்த 2 பார்ட்னர்கள் வரல. 6வது நாள் வந்துட்டாங்க. சோ இப்ப 6வது நாள்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேருமே 100 பண்ணிட்டாங்க அப்படின்னா 1:2 பேர் மேட்சிங் ஆயிடுச்சு. இப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்ட் எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 0.20%. நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. டோட்டலாக 0.40% ரிவார்டு நமக்கு டெய்லி கிடைக்கும். ஸோ அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 36 ரூபாய் இன்ட்டு 36 இன்ட்டு 500 நாள் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா நம்மளுடைய 200% ரிவார்டு பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு சேர்த்து நமக்கு 19,710 ரூபாய் நமக்கு கிடைக்கும். 7வது நாள். இந்த 7வது நாள் அப்படிங்கிறது நம்ம $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி நம்மளுடைய 7வது நாள்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் 2 பேர் 100 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுங்க, ஏர்லி எக்ஸ்ட்ரா ரிவார்டு ஆனது 0.10% பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. டோட்டலாக ஒரு நாளைக்கு 0.30% நமக்கு கிடைக்கும். அப்ப ருபீஸ்ல பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 27 ரூபாய். ஸோ 27 இன்ட்டு 666 கால்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுடைய 200% ரிவார்டு பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு எல்லாம் சேர்த்து 19,710 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, 8வது நாள். அந்த 7 நாள் அந்த பார்ட்னர் பண்ணல. 8வது நாள் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் 2 பேருமே 100 பண்ணிட்டாங்க. இப்ப நமக்கு 1:2 மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா 7 நாள் வரைக்கும் தான் அந்த பேர் மேட்சிங். ஸோ அப்ப இது இங்க என்ன நடக்கும் அப்படின்னா எப்போதும் போல செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 0.20. இந்த இடத்துல 18 ரூபாய் வீதம் நமக்கு 1000 நாட்கள் அந்த 200% ரிவார்டு பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு எல்லாம் சேர்த்து 19,710 கிடைக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல நீங்க மீண்டும் ஒரு 100 எக்ஸ்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா மீண்டும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே கால்குலேஷன்ல உங்களுக்கு ரன் ஆகும். அப்ப 0.90%ங்கிறது உங்களுக்கு திரும்ப திரும்ப அது அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த 7 நாள் நமக்கு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, நமக்கு விரைவா இன்கம் எடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்களை நீங்க இந்த பயிற்சிக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களையும் செல்ஃப் ஃபார்மிங் 100 பண்ண வைக்கிறது தான் நம்ம வேலை. அப்படி பண்றதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், 200% ரிவார்ட். உங்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கும் அதே 200% தான், கொஞ்சம் விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டீம் ரெஃபரல் ரிவார்ட். இப்ப நம்மளுடைய டீம்ல நம்ம இது வரைக்கும் ஏர்லி பேர்டில் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும் பார்த்தோம். இப்ப 20 லெவலுக்கும் நம்மளுடைய சிஸ்டம் ரிவார்டு கொடுக்குறாங்க. ஆனா இந்த இடத்துல பேர் மேட்சிங் கிடையாது, 1:2 கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல எவ்வளவு பிசினஸ் நடந்திருக்கோ அதுக்கு அவங்க ஏர்ன் பண்றதுல இருந்து 0.20%, அவங்க ஏர்ன் பண்ற 0.20% இருந்து 20 நமக்கு கிடைக்கும். ஸோ 2வது லெவல் 19, 18, 17ன்னு சொல்லி 20 லெவலுக்கு நமக்கு ரெஃபரல் கிடைக்கும். அப்ப அந்த 20 லெவல் ரெஃபரல் ரிவார்டை நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டைரக்ட்ல 20 பார்ட்னர்கள் ஆக்டிவாக இருக்கும். அப்ப அதுல 5 பார்ட்னர்கள் தான் ஆக்டிவ்னா நீங்க 5 லெவல்ல இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணக்கூடிய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டுல இருந்து உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்டு வரும். அதே 10 நபர்கள் அப்படின்னா 10 லெவல்ல இருந்து உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்டு வரும். 20 நபர்கள் ஆக்டிவா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20 லெவல்ல இருந்தும் ரெஃபரல் ரிவார்டு வரும். இது அன்லிமிட்டடாக நீங்க சம்பாதிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு லிமிட் $100 நம்ம செல்ஃப் ஃபார்மிங் பண்றோம்னா ஒவ்வொரு நாளும் ரிவார்டு நமக்கு கிடைக்குது. 200% வரைக்கும் கம்ப்ளீட் பண்றாங்க. இப்ப நம்மளுடைய ரிவார்டு லிமிட்டை 200ல இருந்து 400 எப்படி மாத்துறது அப்படிங்கிறத இங்க ஒரு டைம் டேபிள் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 200% அப்படிங்கிறது நம்ம நார்மலாக எந்த ஒரு ரெஃபரலுமே பண்ணல அப்படின்னா கூட 200% உங்களுக்கு கிடைச்சு. அதுவே நீங்க செல்ஃபாக ஒரு 100 பண்ணி நம்மளுடைய 5 லெவல் 1ல இருந்து 5 லெவலுக்குள்ள $1,00,000 செல்ஃப் ஃபார்மிங் அங்க நடந்திருக்கு அப்படின்னா 200 + 50 250% ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்க செல்ஃபா 500 பண்ணி 10 லெவல், அதாவது 6வது லெவல்ல இருந்து 10வது லெவலுக்குள்ள இருக்கக்கூடியதுல
$5,00,000 அங்க செல்ஃப் ஃபார்மிங் நடந்திருந்தால் உங்களுக்கு 200 பிளஸ் 100 300% ரூபா. நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைரக்ட் செல்ஃப் ஃபார்மிங் $1,000 செல்ஃப் ஃபார்மிங்ல இருந்து உங்களுடைய 11வது லெவல்ல இருந்து 15வது லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள்கள் இத்தனை பேர் இணைந்து ஒரு $25,00,000 நிகரான செல்ஃப் ஃபார்மிங் இங்க நடந்திருந்தால் நமக்கு 200 பிளஸ் 150 மொத்தம் 350% ரிவார்டு லிமிட் கூடுதலாக கிடைக்கும். அதே கிரிட்டீரியா 5 நம்ம செல்ஃப் ஃபார்மிங்ல $2,500 நம்மளுடைய 16வது லெவல்ல இருந்து 20வது லெவலுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இணைந்து $1,25,00,000 நிகரான செல்ஃப் ஃபார்மிங் அங்க நடந்திருந்தால் 200 பிளஸ் 200 400%. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நாம ஒரு $10,000 இன்வெஸ்ட் பண்றோம், ஃபார்மிங் பண்றோம் அப்படின்னா 200%ங்கும் போது நமக்கு எவ்வளவு கிடைக்குது? $20,000. அதுவே 400%ங்கும் போது $40,000. அப்ப நம்மளால ரிவார்டு லிமிட்டை அதிகப்படுத்தி சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் சிஸ்டம் நம்ம கையில கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னங்க? தெளிவா புரிஞ்சுக்கோ. நமக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு கொடுத்திருக்காங்க, ஹாலிபேட் ரிவார்டு கொடுத்திருக்காங்க, ரெஃபரல் ரிவார்டு கொடுத்திருக்காங்க. அடுத்து என்னங்க? ரிவார்டு லிமிட் கிரைட்டீரியாவும் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப இது வரைக்கும் நம்ம ஃபார்மிங் பண்றதை பார்த்தோம், டீம் க்ரோ பண்றதை பார்த்தோம், ஹாலிபேட் எப்படி ஏர்ன் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே ஓகே. இதுல இருந்து நம்ம வித்ட்ரால் பண்றது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 வகையான வித்ட்ராவல சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஒன்னு, வீக்லி மினிமம் $50 நிகரான பிவிசி மெட்டாவை உங்களுடைய கனெக்டட் வேலெட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய ரிவார்டு வேல்யூல போயிட்டு கெட் பிவிசி அப்படிங்கறத கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 50 USDT வீதமாக நீங்க வித்ட்ரால் போட்டுக்கலாம். அப்ப உங்க வேலெட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது உங்க பாக்கெட்ல இருக்க பணம் மாதிரி. ஓகேங்களா? இதை நீங்க நினைச்சா செலவு பண்ணலாம், நினைச்சீங்கன்னா வேற கிரிப்டோ காயினா மாத்தலாம், அல்லது திரும்ப நீங்க ஃபார்மிங்கும் பண்ணலாம். 2வது வித்ட்ராவல் செல்ஃப் ஃபார்மிங். இப்போ உங்களுக்கு உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணும்னு விருப்பப்படுறீங்களா? உங்களுக்கே நீங்க மினிமம் 100 இருந்தா போதும், செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய ரிவார்டு அடுத்த நாள்ல இருந்து அதிகமா வர ஆரம்பிச்சிடும். இது 2வது வகையான வித்ட்ராவல். 3வது வித்ட்ராவல் பாத்தீங்கன்னா அதர் ஃபார்மிங். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீமா இருக்கலாம், அதர் டீமா இருக்கலாம், யாருக்கெல்லாம் ஃபார்மிங் தேவைப்படுதோ அவங்க எல்லாத்துக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்தே அங்க டைரக்டாக நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பேமெண்ட்டை கையில வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சோ அதுதான் USDT பிளஸ் டீம், நம்ம டீமுக்கு கொடுத்து வாங்குறது. 2வது USDT, இது அதர் டீமுக்கு நீங்க கொடுத்துட்டு அவங்ககிட்ட நீங்க பேமெண்ட் வாங்கிக்கலாம். அப்ப USDT பிளஸ் டீமுக்கும் USDTக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டீம்ல கொடுக்கும் போது அவங்க எந்த லெவல்ல இருக்காங்களோ அதுக்கு உண்டான ரெஃபரல் ரிவார்டு நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அதர் டீம் அப்படிங்கும் போது அவங்ககிட்ட நம்ம என்ன ஃபார்மிங் பண்ணிருக்கோமோ அந்த வருமானத்தை மட்டும் அவங்ககிட்ட வாங்கிக்க முடியும், அவங்ககிட்ட இருந்து ரெஃபரல் கமிஷன் நமக்கு வராது. ஓகேங்களா? சோ ஆனா அன்லிமிட்டடாக நீங்க இதை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்ம டெய்லி என்ன பண்ணணும் தெரியுங்களா? நம்மளுடைய வருமானத்தை கூட்டுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு நாள் நம்ம வருமானம் கூட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கல, நீங்க ஏ குரூப்புக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதே வாரத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய வருமானம் கூடிட்டு இருக்கு அப்படின்னா பி குரூப்ல இருக்கும்னு அர்த்தம். மாதத்திற்கு ஒரு முறை தான் நம்மளுடைய வருமானம் கூடிட்டு இருக்கு அப்படின்னா சி குரூப்ல இருக்குன்னு அர்த்தம். எதுக்காக இந்த குரூப் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும். நமக்கு நாம ஒரு கிரேட் எடுக்கும். இப்ப நாம பிவிசி மெட்டால சேர்ந்துட்டேன், எனக்கு டெய்லி வருமானம் வருது ரைட்டு அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த இலக்கை அடையணும் அப்படின்னா நம்மளுடைய வருமானம் இப்ப குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா செக் பண்ணணும். அப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு $10 வருதா, நாளைக்கு $11 வரதுக்கு என்ன பண்ணலாம், $12 வரதுக்கு என்ன பண்ணலாம், டெய்லி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த பயிற்சி நீங்க எடுக்க முடியும். அப்படி எடுக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும்
நீங்க சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏனென்றால் டோக்கன் ஃபார்மிங்ல தான் ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம ஒரு கோல் செட்டிங் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு கோல் செட்டிங், லாங் டைம் கோல். நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல ஒவ்வொரு ஐடியிலையும் $5000 ஹோல்டு பண்ணும். $5000 ஃபார்மிங் பண்ணும். அப்ப அந்த $5000 நம்ம எப்படி சார் பண்றது? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே. சிறுக கட்டி பெருக வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அப்ப நீங்க $100 ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல நீங்க அதை ரீச் பண்ண முடியும். ஒரு $1000 அப்படின்னா சில மாதங்கள்ல நீங்க ஃபீட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க அதுக்குண்டான பயிற்சி எடுங்க. உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல $5000 பேலன்ஸ் கொண்டு வர வரைக்கும் நான் இதுல எஃபோர்ட் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய டைரக்ட்ல அன்லிமிட்டெட் ரெஃபரல், மினிமம் 20 பார்ட்னர்கள் சொல்றேன். மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் நீங்க டைரக்டா ரெஃபரல் பண்ணுங்க. அடுத்து ஈச் ஒன் பர்சன் அவங்களுடைய ஃபார்மிங்கும் உங்களுடைய ஃபார்மிங்கும் சேம் கொண்டுட்டு வாங்க. ஒவ்வொருத்தரும் $5000 அண்ட் எபோ $50,000 வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள ஹோல்டு பண்ணலாம். அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மில்லியனர்ஸ். மில்லியனர்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், நீங்க அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆக முடியும். ஓகேங்களா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வரைக்கும் நம்ம பிளான் டீட்டெயில் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? சோ அப்ப அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. இதுல நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கணும். நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கணும். எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, எந்த அளவுக்கு பிரசன்டேஷன் நீங்களா ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு வெற்றி உங்ககிட்ட தேடி வரும். நான் எதுவுமே பண்ணல, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களை நீங்க ஏமாத்திக்காதீங்க. உங்களை நீங்க ஏமாத்திக்காதீங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு வேற யாரும் வரமாட்டாங்க. ஆனா நீங்க தான் உங்களை ஏமாத்திக்குவீங்க. எப்படி தெரியுங்களா? நான் பண்ணிட்டேன், யாரு வராங்களோ வரலையே, எனக்கு அது தேவையில்லை, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். இது என்ன அர்த்தம் தெரியுங்களா? உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே நிறுத்திக்கிறீங்க, நீங்களே தடையா இருக்கிறீங்க. மற்றவர்களை வாழ வைத்து வாழ்வோன்றதுதான் நம்மளுடைய கான்செப்டே தவிர நாம மட்டும் வாழ்வோங்கிறது கான்செப்டே கிடையாது. அப்படிப்பட்ட கான்செப்ட் தான் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. ஆனா நம்மளுடைய கான்செப்ட் அப்படி கிடையாது. மற்றவர்களை வாழ வைத்து வாழ்கிறோன்ற மன மகிழ்ச்சியோட இந்த பிளான் பிரசன்டேஷனை நீங்க ஏத்துக்கணும். அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நேர்மறை சிந்தனையோட மன மகிழ்ச்சியோட நீங்க இந்த பிளானை கேட்டா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும்னு சொன்னேன். யதார்த்தமா பாட்டு கேட்கிற மாதிரி ஹெட்போனை போட்டுட்டு நீங்க இருந்துட்டீங்கன்னா நோ யூஸ். சோ ஃபியூச்சர் ஆஃப் மணியை சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. பிவிசி மெட்டா இன்னைக்கு விலை குறைவா இருக்கு, அதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு தான் நம்மளால பிவிசி மெட்டாவை நிறைய சேமிக்க முடியும், நிறைய வாங்கவும் முடியும். ஓகேங்களா? சோ அப்ப யோசனை பண்ணி பாருங்க. பிவிசி மெட்டாவை நம்ம ஸ்டேக்கிங்ல 500 கொடுத்தா ஒரு பிவிசி மெட்டா கிடைக்குது. அப்ப நம்ம டீம்ல எவ்வளவு பேர்த்த உருவாக்கி இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடியதுல இருந்து 0.20% நமக்கு கிடைக்குது அப்படின்னா அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு பிவிசி மெட்டாவை நம்ம சம்பாதிக்க முடியும்னு பாருங்க. பிவிசி மெட்டா அசெட் விரைவில் அவங்களுடைய கால்குலேஷனே வேற. இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை இன்னும் இந்த உலகம் முழுமையா கையில எடுக்கல. ஆனா மெட்டாவர்ஸ் நோக்கி தான் டிராவல் ஆகிட்டே இருக்காங்க. மெட்டாவர்ஸோடைய டெக்னாலஜி முழுமையா வந்த பிறகு அப்ப ஒவ்வொருத்தரும் பிவிசி மெட்டா மாதிரி மெட்டா டெக்னாலஜி இருக்கிற காயின் மட்டும்தான் அங்க பில் பேமெண்ட் பண்ண முடியும். அப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டா லட்சங்களும் கோடிகளும் சம்பாரிச்சு கொடுக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்க கம்மி ரேட்ல வாங்கிட்டு இருக்க காயின் ஒவ்வொன்றுமே 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்குலாம் தாராளமா வரும். யோசனை பண்ணி பாருங்க. அப்ப உங்க கையில இவ்வளவு பிவிசி மெட்டா ஹோல்டிங்ல இருக்கு, உண்டில் வேலட்ல இவ்வளவு பிவிசி மெட்டாவை நான் ஸ்டேக்கிங்ல கொடுத்துருக்கேன், இவ்வளவு ஃபார்மிங் பண்ணிருக்கேன். அப்ப நீங்க மில்லியனர்ஸ் ஆக முடியுமா? முடியாதா? நீங்க எத்தனை நாள் விடுமுறை எடுத்தாலும் சரி, எந்தெந்த நாடுகள் போயிட்டு வந்தாலும் சரி, உங்களுடைய வருமானங்கள் தடை இல்லாமல் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அதனால புரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் வாழணும், உங்களை நம்பி வரவங்களும் வாழணும். அதுதான் வாழ வைத்து வாழ்வோன்ற கான்செப்ட் இந்த பிவிசி மெட்டாவில் நம்பிக்கையோடையும் புரிதலோடையும் பயிற்சி முயற்சி நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். வாழ்க பால்வின்,
வளர்க மக்கள் அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நம்மளுடைய லீடர் சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா தெளிவுற மாதிரி தெளிவாகவும் புரியுற மாதிரி தெளிவாகவும் தெளிவாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நமக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நம்ம கத்துக்கணும், இன்னும் நம்பிக்கையோட வரணும். நம்பிக்கையோட வந்தா பயிற்சியும் முயற்சியும் இருந்தா வெற்றி நிச்சயம்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வந்தா கத்துக்கலாங்க, லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். நல்லா பிளானை நல்லா தெளிவாக சொன்னாங்க சார். ஒரு பிவிசி மெட்டாவை உண்டியல் வேலட்டில் தினம் ஒரு காயின் தான் வாங்கி வைக்க சொன்னாங்க. தினம் சரி ஒவ்வொரு காயினும் வாங்கி வைக்க சொன்னாங்க நம்மள்கிட்ட. நாங்களும் உண்டியல் வேலட்டு நானும் ஓப்பன் பண்ணி தினம் ஒரு காயினை வாங்கி தினம் 10 காயின் 5 காயின் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். கம்மியாக இருக்கிறதுனால அதில் 1000 காயின் சேர்ந்துருச்சு. அந்த 1000 காயினை கொடுத்ததுனால திருப்பி நம்ம கம்பெனியே ரிவார்டு 2 காயினாக கொடுக்குறாங்க. அவர் சொன்னது ஒரு காயின் தான், ஆனால் இப்போ கம்பெனி 2 காயின் டெய்லி தினசரி வந்துட்டு இருக்குது. 3 நாளைக்கு 6 காயின் வந்துருச்சு. இது வரலும் 3 நாள் கொடுத்து நான் 3 நாள் ஆயிடுச்சுங்க, 6 காயின் வந்துருச்சு. இந்த மாதிரி ஏடிப்பாளர் ஆப்பர்லையும் ரிவார்டு தராங்க, பாமிங் பண்ணாலும் ரிவார்டு தராங்க, காயினை ஸ்டேக்கிங் வச்சு அதுக்கு ஒரு ரிவார்டு தராங்க. நமக்கு 3-4 வருமானத்தை கொடுத்தா என்ன பண்ண தெரியாம முடிக்க வேண்டியதா இருக்குதுங்க சார். அதெல்லாம் நல்லா தெளிவாக பயிற்சி முயற்சியெல்லாம் கத்துக்கலாம். ஏன்னா டைம் குறைவா இருக்கிற காரணத்தால அடுத்தபடியாக ஒவ்வொருத்தராக உங்களுடைய கேள்வியிலும் சந்தையிலும் இருந்தால் தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்குங்க. எப்போ வேணுமாலும் கேட்கலாம் சார், ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். ஆனால் அவர் என்ன கணக்கு நமக்கு ஏன் தெளிவாக சொல்றாருன்னா, டெய்லி அந்த லீடர் சார் பேனாவும் கையும் இருப்பாங்க. ஆனால் பிவிசி மெட்டாவை பற்றி பேசிட்டு இருப்பாங்க நம்ம கிட்ட, வேற எதையும் பேச மாட்டாங்க. வேணாம் ஒரு செய்தி பார்க்கலாம்னு சொல்லி செல்லை ஓப்பன் பண்ணா கூட சண்டைக்கு வந்துட்டாங்க. நீங்க என்ன ஓடிட்டு இருக்குது, மீட்டிங் ஓடிட்டு இருக்குது, நீங்க டிவி பார்த்துட்டு இருந்தா எப்படி கத்துக்குவீங்க, எப்படி உங்களுக்கு பயிற்சி முயற்சி வரும் அப்படின்னு சொல்லி திட்டினதுனால நான் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி மீட்டிங் 8 மணி மீட்டிங் ஓடிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில். அப்போ 8 மணி மீட்டிங் நான் ஆன் பண்ணி கேட்டேன். அதில் கொஞ்சம் சில கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் அவங்க சத்தம் போடுறாங்க. நம்ம தப்பாக புரிஞ்சுக்கூடாது, அவங்க மேலே கோவப்படக்கூடாது. நம்ம பிழைக்கிறதுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அவங்க சொல்லி தராங்கன்னு சொல்லி நான் தெளிவாகிக்கிட்டேன். அதனால மீட்டிங் அனைவரும் வாங்க, அனைவரும் பேசலாம். சிலருக்கு அதனால கற்றுக்கலாம் சார். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தால் தெளிவாக சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். வாங்க சார், ஒவ்வொருத்தராக வாங்க சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், பேச விருப்பப்படுறவங்க உங்க மைக் ஆன் பண்ணி நீங்க பேசலாம். வணக்கம். யாருக்கும் பேச எல்லாத்துக்கும் புரிய மாட்டேங்குது சார், அதனால பேச விருப்பம் இல்லை. இன்னைக்கு வரலைங்க ஒருத்தரும் சார். நன்றி உரையாக நம்ம ஈரோட்டில் இபி ரிட்டைர்மெண்ட் ஐயா பரமசிவம் சாரே நன்றி உரை அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். வருக சார், வருக வருக. பிவிசி மெட்டா நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இதுவரையில் நாகராஜ் சார் சில விளக்கங்களை கொடுத்தார், அவருக்கு நன்றி. அதே மாதிரி வெங்கடேசன் நம்ம பிரைட் லீடர் வெங்கடேசன் அவர்கள் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு நாளும் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதை விளக்கமாக கூறினார். அவருக்கு நன்றி. ஆகவே எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் பிவிசி மெட்டாவில் கோடீஸ்வரருக்கு முயற்சி செய்யுங்கள். கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் மீண்டும் நாளை காலை 5:30 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கப்படும். 5:30 6 மணி 1 மணி நேரம் நடக்கிறது. அனைவரும் கலந்துங்கள. பயிற்சி முயற்சி வந்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.